திருச்செங்கோடு டீ கடையில் ஒரு மர்ம பொருள் வெடித்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டீ கடையில் மர்ம பொருள் ஒன்று நேற்று வெடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் மர்மம் நீடித்து வருகிறது. தடயவியல் ஆய்வில் மர்மம் விலகியிருக்கு. எரிவாயு கசிவு, அப்புறம் குளிர்சாதனம், அதாவது ஃப்ரிட்ஜ் பெட்டியில் ஏற்பட்ட மின் கசிவு, இந்த ரெண்டும் தான் வெடி விபத்துக்கான காரணம்னு கண்டறிஞ்சிருக்காங்க. மெரினாவில் கடலோர காவல்படை விழிப்புணர்வு ஒத்திகை நடத்தினாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய கடலோர காவல் படையினுடைய 49வது நிறுவன தினம். அதனால் சிறப்பு கடலோர பகுதிகளை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அவங்க ஏற்படுத்தினாங்க. கடலோர காவல் படையினுடைய ஒரு கப்பல் மெரினா கடற்கரைக்கு அப்படியே பக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. ஹெலிகாப்டர் மூலமாக 3க்கும் மேற்பட்ட முறை அந்த கப்பலை சுற்றி விழிப்புணர்வு ஒத்திகை செஞ்சாங்க. சீனாவுடைய டீப்சிக் ஏஐ செயலியை ஆப் ஸ்டோரில் இருந்து நீக்கியிருக்கு தென்கொரியா. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, பயனாளர்களுடைய தரவுகளை பாதுகாக்கிறதுல குறைபாடு இருக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதனால தென்கொரியாவில் ஆப் ஸ்டோரில் இருந்து இதை நீக்குவதாக அந்த நாட்டுடைய அரசு சொல்லியிருக்காங்க. தரவு பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற கால அவகாசம் வேணும். அதை டீப்சிக் செயலி அதை சரி செஞ்சதுக்கு பின்னாடி ஆய்வு செஞ்சு தான் திரும்ப நாங்கள் இந்த தடையை நீக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.